சரி, அதற்கு அப்புறம் நமக்கு என்ன தேவைன்னா வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. நம்ம எல்லாருடைய பிரதானமான தேவை தேவ சமூகம்தான் என்று சொல்லிவிட்டேன். அதற்கு அடுத்து நமக்கு என்ன தேவை? நம்ம நினைத்து கொள்ளுகிறோம் நிறைய காரியங்கள் நமக்கு தேவைன்னு. இல்லை, அடுத்ததாக உங்களுடைய தேவை என்னவென்றால் இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இந்த சங்கீதக்காரன் இரண்டாவதாக எதற்காக ஜெபிக்கிறான் என்றால், அவனை எது அள வைத்து கொண்டிருக்கிறதோ, கண்ணீரை வர வைக்கிறதோ, அதற்காக ஜெபிக்கிறான். யோசிச்சு பாருங்க, இரவும் பகலும் உங்களை எது உங்கள் கண்களை கண்ணீரால் நிரப்புகிறது, அதுதான் உங்கள் ஜெப குறிப்பு. நீங்கள் நிறைய காரியத்துக்காக ஜெபிக்கணும்னு நினைக்கலாம். இல்லை, நிறைய காரியம் அல்ல. உங்களுடைய ஜெப குறிப்பு ஒன்றே ஒன்று தான். எது உங்களை கண்கலங்க வைத்து கொண்டிருக்கிறதோ அதுதான் உங்களுடைய ஜெப குறிப்பு. அதோடு கூட சேர்த்து இன்னொன்றையும் சொல்லுகிறார் 3ஆம் வசனத்தில், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை பார்த்து நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்க ஏளனமாக பேசுகிறார்கள். உன் தேவன் எங்கே, உன்னை காப்பாற்றுறவர் எங்கே, இப்படி பல பழி சொற்களும் இழி சொற்களையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் அவருடைய இருதயத்தை நொறுக்குகிறது. அதை எல்லாவற்றும் என்ன பண்ணுறாருன்னா ஜெபமாக தேவனிடத்தில் கொண்டு வருகிறார். நிறைய நேரத்தில் நம்ம இருதயத்தை பல வார்த்தைகள் ஹேர்ட் பண்ணும். அப்படி தானே பாஸ்டர்? எனக்கு எந்த வார்த்தையும் ஹேர்ட் பண்ணாதுன்னா நாம் மனிதர்களே இல்லை. மனிதர்களாக நம்ம எல்லாருக்கும் அது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னோஷன் முன்னாடி வா, ரித்விக் தப்பிச்சிட்டாங்க. இப்போது இவர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இவன் என்னை பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டான். இல்லை, நான் அவனை பார்த்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவன் சொல்கிறத விட நான் சொல்லிடுறேன். அவனை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். அது அவனுடைய இருதயத்தை ரொம்ப காயப்படுத்துகிறது. ஆனால் அவனுடைய இடம் என்னை பார்த்து என்ன பண்ண முடியாது, பதிலுக்கு எதுவும் சொல்ல முடியாது. பாஸ்ட் அதனால் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த காரியம் அவனுடைய இருதயத்தை ரொம்ப என்ன ஆக்குது அப்படின்னா கஷ்டப்படுத்துது. நான் நேரம் என்ன டான்ஸ் ஆடுறேன். ஓகே, உடனே அவன் என்ன பண்ணுறான், அதை என்னிடத்துல எதுவும் சொல்ல முடியலை. அதை நினைத்து நினைத்து என்ன பண்ணிகிட்டே இருக்கான்னா மனசளவில் காயப்பட்டு கொண்டே இருக்கிறான். இது எங்கே போய் முடியும் அப்படின்னா, அவனுடைய இருதயம் ஃபுல்லாக என்ன தான் ஓடிட்டுருக்குன்னா, நான் சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் ரிங்காரம் இட்டு கொண்டே இருக்கும். திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பேன், போயிருப்பேன், அவ்வளோதான் சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனால் அவனுடைய இருதயத்தில் இதே போல் நம்முடைய இருதயங்களில் பல பேருடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தும் பொழுது அது மீண்டும் மீண்டும் நம்முடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம பதிலுக்கு பேசினாலும் நம்ம கோவப்பட்டாலும் அது தவறாகத்தான் முடியும். உள்ளே அதை வைத்து 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 என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா ரொம்ப அந்த வார்த்தைகள் நம்மை சிறைப்படுத்தி விடும். கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆயிடுவான்னா, நான் சொல்லி திட்டிருப்பேன் இல்லையா, அவனுடைய இருதயத்தை காயப்படுத்தின வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள் அவனை என்ன பண்ணிடும் அப்படின்னா சிறைக்குள்ளாக்கி விடும். அந்த வார்த்தையை தாண்டி அவனால் வெளியே வரவே முடியாது. என்னை ஃபேஸ் பண்ணவே முடியாது. என்னை பார்த்தாலே அவனுக்கு நான் சொன்ன வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வரும். இது அவனுடைய இருதயத்தை ரொம்ப பாதிக்கும். நம்ம எல்லாருடைய இருதயத்தை நீங்கள் எல்லோரும் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பல வார்த்தைகள் இன்னும் நம்முடைய இருதயத்தில் ஆறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. இது மட்டும்தானா? இல்லை, இது மட்டும்தானா? இல்லை. இப்போ நான் நேரடியாக சொன்ன வார்த்தைகள் கூட என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நேரடியாக காயத்தை ஏற்படுத்தும். ஆனால் சில நேரங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வேறு ஒருத்தர்கிட்ட பேசுகிறான். யாரை பற்றி? அவனை பற்றி. அவனை பற்றி எனக்கு தெரியுமாப்பா, அவன் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கிறான், வெளியே மட்டும்தான் அப்படி நடிக்கிறான், அவன் ஆள் சரியே கிடையாதுன்னு இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறான். அந்த ஆள் ரொம்ப நல்லவர் என்ன பண்ணிடுவார், பேசி முடிச்சுட்டு நேரம் எங்கே தான் வருவார், லெனோஷன்ட்ட தான் வருவார். இவன்கிட்ட இந்த பிரதர் இருக்கார் பார்த்தியா, இந்த பையன் இருக்கான் பார்த்தியா, உன்னை பற்றி என்ன பண்ணுறான், இப்படியெல்லாம் சொல்கிறான். அது இன்னும் காயத்தை ஏற்படுத்தும். நேரடியாக நம்ம இடத்துல சொல்கிறது ஒரு காயம்னா, நம்ம இடத்துல சொல்லாமல் மறைமுகமாக பேசும் பொழுது அது எப்படின்னாலும் என்ன பண்ணிடும், சுற்றி உங்கள் காயத்துக்கு வந்துடும். அது இன்னும் காயத்தை ஏற்படுத்தும். இப்படி நேரடியான வார்த்தைகளாலும் மறைமுகமான வார்த்தைகளாலும் நம்மை நாமே சிறைப்படுத்தி கொள்ளுகிறோம்.
அப்போ எது உங்களுடைய ஜெப குறிப்பாக இந்த வாரத்தில் இருக்கணும்னா, இதே போல் பல பேர் உங்களிடத்தில் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எமோஷ்னலாக நம்மளை ரொம்ப நொறுக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய ஜெப குறிப்பாக இருக்க வேண்டும். ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய ஜெப குறிப்புகள் உங்கள் தேவைகள் அல்ல. உங்கள் ஜெப குறிப்புகள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை என்பது யாருக்கு தெரியும்? பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகளை சந்திப்பார், தேவைகளை அறிந்திருக்கிறார். அப்போது உங்களுடைய ஜெப குறிப்புகள் எதுனா, வார்த்தைகளால் காயப்படும் பொழுது, இரவு படுக்கும் பொழுது உங்கள் படுக்கை கண்ணீரால் நிறைந்து இருக்குதுன்னா அதற்கு காரணம் என்ன? அதுதான் உங்களுடைய ஜெப குறிப்பு. அதுதான் உங்களுடைய ஜெப குறிப்பு. எது உங்களை மிகவும் அழுத்தி கொண்டிருக்கிறது? எதை நினைத்து நீங்கள் மிகவும் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள்? எந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை விட்டு விலகாமல் இருக்கிறது? அந்த காயத்தை விட்டு மீள முடியாமல், சரி செய்ய முடியாமல், அதுதான் உங்கள் ஜெப குறிப்பு. அதை தேவனிடத்தில் எடுத்துக்கொண்டு வாருங்கள். சில நேரங்களில் மாமியார் சொல்கிறத தாண்டி என்ன பண்ண முடியாது, மருமகள் பேச முடியாது. சில நேரங்களில் மருமகள் சொன்னதை கேட்டு மாமியார் என்ன பண்ணிகிட்டு இருப்போம், ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் கணவன் சொன்னதை கேட்டு, உறவுகள் சொல்வதை கேட்டு, படிக்கிற இடங்களில் நண்பர்கள் சொல்வது, இப்படி பல வார்த்தைகள், பல வேலை பார்க்குற இடங்களில் நமக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய எதிர்த்து என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. இப்படி பல வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தி கொண்டே இருக்கும், குத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம அதெல்லாம் சரியாக நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். இல்லை, அது எல்லாவற்றையும் எங்கே கொண்டு வரணும்னா, ஜெபத்தில் தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். அது எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கொண்டு வாங்க. எது உங்களை அள வைக்கிறது? பாஸ்டர் நான் அளவே மாட்டேன்னா அப்பவும் நீங்கள் யாரும் கிடையாதுன்னா கல் தான், மனுஷன் கிடையாது. எஸ், நிறைய காரியங்கள் நம்மை அள வைக்கும், காயப்படுத்து. அதை எந்த வார்த்தை உங்களை காயப்படுது? ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அவருக்கு எது காயப்படுத்திருக்குன்னா, உன் தேவன் எங்கேங்கிற வார்த்தை அவர் காயப்படுத்திடுச்சு. ரொம்ப அது ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. உங்கள் இருதயத்தில் எதெல்லாம் காயப்படுத்திட்டு இருக்கிறதோ அது அப்படியே தேவனிடத்தில் அறிக்கை எடுங்க. இவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்ன இந்த வார்த்தை உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கும். அவங்க சாதாரணமாக சொல்லியிருக்கலாம் அல்லது இன்டென்ஷனலாக சொல்லியிருக்கலாம், அது மேட்டர் இல்லை. நாம் அதையே பிடித்து கொண்டு இருந்தோம்னா நாம் தான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம். இல்லை, தேவன் சொல்லுகிறார், எந்த வார்த்தையினால் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அந்த வார்த்தையை அவர்கிட்ட கொண்டு வாங்க. மனுஷன் அல்ல, மனுஷனுடைய வார்த்தை அல்ல, அதை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அதுதான் உங்களுடைய ஜெபம் இந்த வாரத்தில். எந்த காரியம் உங்கள் கண்களை கலங்க வைக்கிறதோ, எந்த காரியம் உங்களை இரவு தூங்க விடாமல் பண்ணுகிறதோ, அதுதான் உங்கள் ஜெபம், அதுதான் உங்கள் ஜெப குறிப்பு. அதை விட்டுட்டு ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே வீட்டை தாங்க, காரை தாங்க, அதுவல்ல உங்கள் ஜெபம், அதுவல்ல உங்கள் ஜெப குறிப்பு. எது உங்கள் கண்களை கலங்க வைத்து கொண்டிருக்கிறது அதை தேவனிடத்தில் கொண்டு வர, அதுதான் நம்முடைய ஜெப குறிப்பு. ஏனென்றால் அதை நீங்கள் தேவனிடத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதிலிருந்து விடுதலை உண்டு. அதை தேவனிடத்தில் கொண்டு வரலன்னா கடைசி வரைக்கும் அந்த சிறையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். இந்த சிறையிலே அந்த மனிதனையும் மன்னிக்க முடியாது, நாமும் விடுதலையோடு வாழ முடியாது. ஒரு சிறையிலே வாழ்வோம், நம்மை அறியாமலே. பல பேரை பார்த்துருக்குறோம். பல குடும்பங்களில் ஒன்றாக இருப்பது போலவே இருக்கும், ஆனால் சிறையில் தான் வாழ்வார்கள். அவங்க சொன்ன இந்த வார்த்தை என்ன பண்ண முடியாது, விட முடியாது. அந்த சிறையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கும். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட சில வார்த்தைகள் உங்களால் விட முடியலன்னா அந்த சிறையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் அதை ஜெபமாக இந்த வாரத்தில் மாற்ற நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை ஜெபமாக தேவ சமூகத்தில் கொண்டு வாருங்கள். பல பேர் சொன்ன வார்த்தைகள், குடும்பத்தில் சொன்ன வார்த்தைகள், அதை தேவனிடத்தில் கொண்டு வாருங்கள். தேவன் அதை கேட்டு நமக்கு பதில் தர போதுமானவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், பேதுரு தேவனை மறுதலித்தார் தான், இயேசு கிறிஸ்துவை. ஒரு முறை 2 முறை அல்ல, 3 முறை என்ன பண்ணார், மறுதலித்தார். ஆனால் அவருக்கு ஒரு இடம் வந்தது, 3 முறை மறுதலித்த பின்பு சேவல் கூவிட்டு உடனே என்ன பண்ணாரா, மனக்கசந்து அழுதார். அந்த அழுகை தான் மீண்டும் தேவனோடு என்ன பண்ணுச்சுன்னா அவர் சேர்த்தது. நான் நினைக்கிறேன், ஒருவேளை யூதாஸுக்கும் அப்படி அழுறதுக்கான ஒரு நேரம் கிடச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பார், மனம் திரும்பி மீண்டும் தேவனிடத்தில் வந்திருப்பார் நான் நினைக்கிறேன்.
அந்த குற்ற மனசாட்சி அவருக்கு இருந்ததுனால தான் என்ன பண்ணார், தூக்கு போட்டு நாண்டு கொண்டு செத்தான் வசனம் சொல்லுது. அப்போது இது எவ்வளோ பவர்ஃபுல்னா, இதை செய்யாமல் விட்டு விட்டோம்னா தேவனை விட்டே நாம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ், சில காரியங்கள் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், நீங்களே பலரை காயப்படுத்தியிருக்கலாம். தேவனிடத்தில் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு விடுதலை. பேதுருவை போல தேவனிடத்தில் கொண்டு வந்துட்டோம், தேவ சமூகத்தில் மனம் கசந்து அழுதான். லூக்காவில் வாசிக்கும் பொழுது 3 முறை மறுதலித்த பின்பு தேவனை இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அழுத உடனே மனம் திரும்பி மீண்டுமாக தேவனோடு இணைந்து கொண்டான். ஆனால் அதே யூதாஸ் காரியத்து அவனும் தவறு தான் செய்தான். தேவ சமூகத்தில் கொண்டு வர அவனுக்கு இடமில்லை, நாண்டு கொண்டு செத்தான். உங்கள் இருதயத்தை எதெல்லாம் காயப்படுத்துகிறதோ, எதெல்லாம் குற்றப்படுத்துகிறதோ, எதெல்லாம் உங்களை கலங்க வைக்கிறதோ எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் ஜெபமாக இந்த வாரத்தில் கொண்டு செல்லுங்கள். ஜெபமாக எல்லாவற்றையும் ஜெபமாக கொண்டு செல்லுங்கள். என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ எல்லாவற்றையும் ஜெப குறிப்புகளாக தேவ சமூகத்தில் எடுத்து செல்லுங்கள். அதுதான் நான் சொல்ல விரும்புகிற முதல் காரியம். பெட்டிஷன்ஸ் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கொண்டு செல்லுங்கள்.